ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட query கேட்டதுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ஸோ லெட்ஸ் see என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாங்களா. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டாக்ஸோட வியூ அப்படின்னு பார்க்கலாம். அவங்க கொடுத்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரக்கல், ZTV, ஆரோ, பார்மா, பெல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரக்கல்லேருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாங்க. ஆரோக்கல் பார்த்தீங்கன்னா கிளியராக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் எடுக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ டெஃபினட்டாக இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் ஆனால் மட்டும்தான் கிளியராக வந்து மார்க்கெட் மேலே போய் சேனல் தொட்டுட்டு கீழே வரலாம். இல்லை டெஃபினட்டாக ஒரு 2 புல்லிஷ் கேண்டில் ஒரே ஸ்ட்ராங் புல்லிஷ், பிகாஸ் இது கன்சால்டேஷனால் கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் ஒரு பெரிய மொமெண்டம் கேட்டதுனால பிரேக் அவுட் கொடுக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ ஆரக்கல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரோ, பார்மா. ஸோ பார்மா செக்டர் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்க, பர்ஃபார்ம் நல்லா பண்ணிருக்கு. லூப்பினாக இருக்கட்டும், கேடிலாவாக இருக்கட்டும். ஸோ நல்ல ஸ்டாக்ஸ். இப்போ பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து கிளியராக உங்களுக்கு மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக ஸ்ட்ராங் லெவலில் தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து அரோ பார்மா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள ஸ்டாக் அரோ பார்மா ஆக்சுவலாக வந்து. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பிகாஸ் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அரோ பார்மா ஒரு லாங் டேர்ம் உள்ள ஸ்டாக். ஆக்சுவலாக முன்னாடி வச்சுருந்தேன், இந்த ஸ்டாக் நான் விற்றுட்டேன். ஸோ மார்க்கெட் பாருங்கள், இந்த சேனலை பிரேக் பண்ணி மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் கன்சாலிடேஷன் எடுத்து புல் பேக் எடுத்து மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த லெவல் வந்துட்டு இப்போ மார்க்கெட் எக்ஸாக்டாக இப்போ வந்து அந்த எங்கே போயிருக்கோ திரும்பி அங்கேயே நிற்குது. ஸோ வரப்போகிற நாட்களில் வரப்போகிற வாரங்களில் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக என்ன நடக்கும் நமக்கு தெரிய வரும். ஸோ அரோ பார்மா சேம். BHEL. ஸோ BHEL பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரிஸ்கியான ஒரு ஃப்யூச்சர் ட்ரேட் பண்ணுற ஒரு ஸ்டாக். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் புல்லிஷ், ஒரே வாரத்தில் வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ், ஆல்மோஸ்ட் லைக் 12 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ரேஞ்சில். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த லாஸ்ட் 3 டேஸில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது லாஸ்ட் 3 வீக்ஸில். ஸோ மார்க்கெட் வந்து இதை உடச்சிட்டானா டெஃபினட்டாக வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட் வீக் இல்லை நெக்ஸ்ட்டு வீக்ஸ் நமக்கு என்னென்னு தெரியும். மார்க்கெட்டில் கீழே போயிட்டு இங்கே வந்து மறுபடியும் டச் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் இருக்குது, வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். BHEL ஓகே. இப்போ அடுத்து காவேரி சீட்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டாக் ஒரு காவேரி சீட்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டு ஃப்ரம் ஊட்டிலேருந்து கேட்டிருந்தார். மார்க்கெட் பார்த்திங்கன்னா கன்சால்டேஷன் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் 8 ஜூன்லேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 1 இயர் மார்க்கெட் வாஸ் இன் கன்சால்டேஷன். இந்த இடத்த பிரேக்கே பண்ண முடியல, பிகாஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா ஃபெப் எக்ஸ்டென்ஷன் போட்டிருந்தேன். ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை இது போட்டிருந்தேன். ஸோ டெஃபினட்டாக இந்த வீக்குக்கு நான் போட்டிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து 0.5% நோக்கி போயிட்டுருக்கு. பட் லாஸ்ட் ஒரு 5 வீக்ஸ் மார்க்கெட் வாஸ் இன் கம்ப்ளீட் லாஸ்ட் 5 வீக்ஸாக பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இந்த இடத்த உடச்சானா மார்க்கெட் மேலே போவான். இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு லெவல். 660 வந்து ரொம்ப முக்கியமான லெவல். இல்லை கீழே வருவானான்னு தெரியல. பேக் டு 460 ரேஞ்சில் நடுவில் ரீட்ரேஸ்மெண்ட் நடுவில் வந்து உங்களுக்கு புல் பேக் எடுத்துகிட்டு ஒரு 560 திரும்புவானான்னு தெரியல. வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ பெல்லுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீல் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாக். ஆக்சுவலாக வந்து 210 எதிர்பார்க்கல இந்த ஸ்டாக் வந்து கம்ப்ளீட்டாக. ஸோ நான் டேயில் இந்த கேண்டில் வந்து நான் ஒய்ஃபை வாங்கி கொடுக்கலான்ட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகலை. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் அப்படி நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இதில் வச்சுருக்கேன். ஜீல் பாருங்கள், எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் எடுக்குது. தொடர்ந்து ஒரு 5 நாளில் சப்போர்ட் எடுத்துருக்கு. கம்ப்ளீட்டாக உடச்சா 260 எதிர்பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ராங் லாங் டேர்ம் தான் நான் சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஜீல் ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஜீல் இருக்குது. அதே மாதிரி கோல் இண்டியா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சப்போர்ட் எடுத்துருக்கேன் பாருங்கள் கோல் இண்டியா. ஸோ கோல் இண்டியா பார்த்திங்கன்னா வந்து அகெயின் இந்த கேண்டில் வந்து சூப்பராக சப்போர்ட் எடுத்துருக்கு கோல் இண்டியா வந்து. டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து இன்னி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கோல் இண்டியா நானும் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன், ஆல்மோஸ்ட் 50 ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன். டெஃபினட்டாக ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த ரேஞ்ச் வந்து. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து உங்களுக்கு தொடர்ந்து பையிங் ப்ரெஷர் தான் கோல் இண்டியா போயிட்டுருக்கு. ஸோ வரப்போகிற நாட்களில் இந்த ஸ்டாக் பார்க்கலாம். டிவிடெண்ட் நல்லா கொடுக்குற ஸ்டாக். ஆக்சுவலாக ஒரு ஷேருக்கு வந்து 7 ரூபா 50 பைசா கொடுத்துற ஷேர் கோல் இண்டியா வந்து உங்களுக்கு. கிரானியூல்ஸ் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக மார்க்கெட் இந்த சைட்வேஸ்குள்ளேயே இருக்குது பாருங்கள். ஸோ மார்க்கெட் இன்னி வெயிட் பண்ணலாம். ஒரு 320 ரேஞ்ச் வந்தால் மறுபடியும் வாங்குறதுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே அந்த ஸ்டாக்கை வந்து அமைஞ்சிருக்குங்க. 320 ரேஞ்ச். ITC ஒரு கிளைண்ட்டு கேட்டிருக்காங்க. ITC ஃப்ரம் சென்னை கிளைண்ட்டு கேட்டிருக்காங்க. கிளைண்ட்டு ஃப்ரம் சென்னை ITC. இங்கே மார்க்கெட் பாருங்கள்,
கிளியராக வந்து ஃபாலிங் வெஜ்ஜுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. இது உடச்சதுன்னா வெயிட் பண்ணலாம். இந்த ரேஞ்ச் வந்து 200 வந்து நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடிசி வந்து டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக், ஜீரோ டெப்ட்டு, நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்.